1 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கீங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சுற்றி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு பவுலுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு. இதை இப்போ நம்ம அரைச்ச மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி காணலாம் மாத்திரம் நம்ம தெளித்து கொடுத்தா போதுங்க. 1 ஸ்பூன் அந்த மாதிரி, இல்லைன்னா இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு 1 கப்பு வேர்க்கடலைக்கு இவ்வளோ தான் தண்ணி, 1/2 கப்பு தான் தண்ணி சென்றிருக்குங்க அரைக்கிறதுக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு எதுவுமே தேவைப்படலைங்க. அந்த நம்ம வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு சரியாக இருக்குங்க. பூரி மாவு பதத்துக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பூரி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி நான் இன்றைக்கி செஞ்ச மெத்தடில் வேர்க்கடலை போட்டு சேர்த்து இந்த மாதிரி பூரி போட்டு கொடுத்து பாருங்கள். நமக்கு வேர்க்கடலை ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி சாப்பாடு கூட சேர்க்கும்போது குட்டீஸுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு விடுங்க. இப்போ நம்மளுடைய பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. தனியாக கொடுத்தா வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு கூட போட்டு பிசைஞ்சு பூரியாவோ சப்பாத்தியாவோ இப்படி போட்டு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போயும் ஒரே மாதிரி பூரி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. வேர்க்கடலை ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா, நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதையும் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, அருமையாக நல்லா புசு புசுன்னு வருதுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி பூரி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வேர்க்கடலை போட்டுட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.